அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வெளியானது உயர்தர பரீட்சைக்கான விடைத்தாள் மறுமதிப்பீட்டு முடிவுகள். இலங்கையில் கட்டாயமாகின்றதா டின் இலக்கம் வெளியாகியுள்ள தகவல். நாட்டில் மீன்களின் விலையில் திடீர் அதிகரிப்பு. தீவிரமடையும் டெங்கு நோய் பரவல், 39 பேர் மரணம், 58,000 கடந்தது பாதிப்பு. வங்கிக் கணக்குகளுக்கு பணம் வைப்பிலிடுவோருக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. கணவனின் கொடூர தாக்குதலில் இளம் குடும்ப பெண் உயிரிழப்பு. தேயிலையில் கலப்படம் செய்த கும்பல் கைது, 600 கிலோகிராம் கழிவு தேயிலை மீட்பு. துபாயிலிருந்து நாடு கடத்தப்பட்டவரின் வாக்குமூலம், மீட்கப்பட்ட ஆயுதங்கள். கொழும்பு நகரில் மின்சார பேருந்து மாற்றத்திற்கான செயல் திட்டம். 2026 ஆண்டு சாதாரண பரீட்சார்த்திகளுக்கு முக்கிய அறிவிப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சைக்கான விடைத்தாள் மறுமதிப்பீட்டு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பரீட்சை திணைக்களம் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இதன் அடிப்படையில் பரீட்சார்த்திகள் தங்களது பெறுபேறுகளை பரீட்சை திணைக்களத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளங்களான www.donuts.lk மற்றும் results.exams.government.lk ஆகியவற்றிற்கு விஜயம் செய்து பெற்றுக்கொள்ள முடியும். இது தொடர்பான மேலதிக விவரங்கள் அல்லது விசாரணைகளுக்கு பின்வரும் தொலைபேசி எண்களின் ஊடாக பரீட்சை திணைக்களத்தை தொடர்பு கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அவசர அழைப்பு எண்ணாக 1911, தொலைபேசி எண்களாக 0112784208 மற்றும் 0112784537 ஆகிய எண்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இலங்கையில் எதிர்காலத்தில் வரி செலுத்துவோர் அடையாள எண் கட்டாயமாக மாறும் என வரி மற்றும் முகாமைத்துவ ஆலோசகர் AGS சுவாமிநாதன் சர்மா தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றிற்கு கருத்துரைக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் வாழும் 18 வயதிற்கு மேற்பட்ட அனைவரும் தாங்கள் வசிக்கும் பிரதேசத்தில் உள்ள உள்நாட்டு இறைவரி திணைக்கள அலுவலகத்தில் தங்களுக்கான டின் இலக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அவ்வாறில்லாவிடில் அரசு சேவை வழங்கும் நிறுவனங்கள் மற்றும் வங்கிகளூடாகவும் இதனை பெற்றுக்கொள்வதற்கான வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. அத்துடன் எதிர்காலத்தில் வேலைவாய்ப்புகளை பெற்றுக்கொள்வதற்கும் ஏனைய அத்தியாவசிய தேவைகளுக்கும் தேசிய அடையாள அட்டையை விடவும் இந்த டின் இலக்கத்திற்கே அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். நாட்டை சூழவுள்ள கடற்பரப்பில் நிலவும் கடல் கொந்தளிப்பு காரணமாக கடற்தொழிலாளர்கள் கடலுக்கு செல்லாத நிலையில் சந்தைகளில் மீன்களின் விலைகள் மீண்டும் அதிகரித்துள்ளன. தற்போது கடல் கொந்தளிப்பாக காணப்படுவதனால் பெரும்பாலான கடற்தொழிலாளர்கள் மீன்பிடிக்க செல்லவில்லை என்றும் இதன் விளைவாக மீன்வரத்து குறைவடைந்துள்ளதால் விலைகள் உயர்ந்துள்ளதாக பேலியகுட மத்திய மீன் சந்தை வளாகத்தின் செயலாளர் ஜயந்தகுரே தெரிவித்துள்ளார். இதன்படி இன்று பேலியகுட மத்திய மீன் சந்தையில் 1 கிலோகிராம் சலாயா ரூபாய் 1000, லின்னா ரூபாய் 1200, கெலவெல்லா ரூபாய் 1600 மற்றும் தோரா ரூபாய் 3000 என்ற விற்பனை செய்யப்படுகின்றது. இதனிடையே சந்தைக்கு மீன்வரத்து குறைந்துள்ளதால் சில்லறை சந்தைகளிலும் மீன்களின் விலைகள் கணிசமாக அதிகரித்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் இந்த ஆண்டில் டெங்கு காய்ச்சலின் பரவல் கணிசமாக அதிகரித்து வருகின்றது என தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு விடுத்துள்ள புதிய புள்ளி விவரங்கள் எச்சரித்துள்ளன. வெள்ளிக்கிழமை நள்ளிரவு வரையிலான தரவுகளின்படி நாடு முழுவதும் 58,810 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் 39 மரணங்களும் பதிவாகியுள்ளன. தற்போது டெங்கு நோயாளர்களின் மரண வீதம் 0.07% காணப்படுகின்றது. பருவமழை தீவிரமடைந்ததை தொடர்ந்து கடந்த ஜூன் மாதத்தில் மாத்திரம் மிக அதிகமாக 21,547 நோயாளிகள் கண்டறியப்பட்டுள்ளனர். அதற்கு முன்பு மே மாதத்தில் 8,590 பேரும் ஜனவரியில் 7,866 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் ஜூலை மாதத்தின் முதல் 3 நாட்களிலேயே 3,422 புதிய டெங்கு நோயாளர்கள் பதிவாகியிருப்பது நிலைமையின் தீவிரத்தை உணர்த்துகின்றது. மாகாண ரீதியில் அவதானிக்கும் போது மேல் மாகாணம் 30,876 நோயாளர்களுடன் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதற்கு அடுத்தபடியாக தென் மாகாணத்தில் 9,316 பேரும், சப்ரகமுவ மாகாணத்தில் 5,129 பேரும் இனங்காணப்பட்டுள்ளனர். மாவட்ட மட்டத்தில் கொழும்பு 12,017 பேரும், கொழும்பு மாநகர சபை எல்லைக்குள் 2514 பேர் உட்பட ஹம்பஹாவில் 11,740 பேரும், மாத்தறையில் 4,262 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர்.
நிலைமையை கட்டுப்படுத்தும் நோக்கில் நாடு முழுவதும் உள்ள 142 சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகள் டெங்கு பரவும் அதிவேக அபாய வலயங்களாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. டெங்கு பரவல் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருவதால் பொதுமக்கள் தங்கள் வீடுகளையும் சுற்றுப்புறங்களையும் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் எனவும் நீர் தேங்கும் இடங்களை உடனடியாக அழித்து நுளம்புகள் பெருகுவதை கட்டுப்படுத்த முழுமையான ஒத்துழைப்பை வழங்குமாறு சுகாதாரத்துறையினர் அவசர கோரிக்கை விடுத்துள்ளனர். இணையவழியூடாக மேற்கொள்ளப்படும் கையடக்க தொலைபேசி விற்பனை மோசடிகளில் சிக்கி பணத்தை இழக்க வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் இலங்கை போலீசார் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். விற்பனைக்குரிய பொருள் உங்களது கைகளுக்கு கிடைக்கும் வரை அறிமுகமில்லாத நபர்களின் வங்கிக் கணக்குகளுக்கு பணத்தை வாய்ப்பிலிடுவதை தவிர்த்து கொள்ளுமாறு போலீசார் கேட்டுக்கொண்டுள்ளனர். தங்களது பணத்தை பாதுகாப்பாக வைத்திருப்பது தத்தமது பொறுப்பாகும் என அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் இவ்வாறான மோசடிக்காரர்களிடம் சிக்கி ஏமாறாமல் இருப்பதற்கு பொருள் கிடைத்த பின்பு பணத்தை செலுத்தும் முறையை மாத்திரம் பயன்படுத்துமாறு மேலும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பொலன்னறுவை அரலங்கவில போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பிம்பகுண பகுதியில் நடந்த குடும்ப தகராறொன்றின் போது கணவனால் தாக்கப்பட்ட இளம் குடும்ப பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். பிம்பகுண அரலங்கவில பகுதியைச் சேர்ந்த 29 வயதுடைய பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் என போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தன்று இரவு தம்பதியினருக்கு இடையே ஏற்பட்ட கடுமையான வாக்குவாதம் பின்பு கொடூர தாக்குதலாக மாறியுள்ளது. இதன்போது படுகாயமடைந்த பெண் ஆபத்தான நிலையில் அரலங்கவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ள அரலங்கவில போலீசார் தலைமறைவாகியுள்ள சந்தேக நபரான பெண்ணின் கணவரை கைது செய்வதற்கான தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அனுமதி பத்திரமின்றி கழிவு தேயிலையை கொண்டு சென்ற 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். டயகம பிரதேசத்திலிருந்து நேற்று இரவு கம்பளைக்கு கொண்டு சென்ற போதே இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது அனுமதி பத்திரமின்றி 600 கிலோகிராம் கழிவு தேயிலை போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது. அத்துடன் வேனில் இருந்த 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து சந்தேக நபர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் கழிவு தேயிலையை இவ்வாறு கொண்டு சென்று பல்வேறு நிறம் சேர்த்து கழிவு தேயிலையின் தோற்றத்தை மேம்படுத்தி வாடிக்கையாளர்களை கவரக்கூடிய வகையில் விற்பனை செய்து வந்தது தெரியவந்துள்ளது. மேலதிக விசாரணையின் பின்பு அவர்கள் 3 இன்று நுவரெலியா மாவட்ட நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளனர். கொழும்பு மோதரை பகுதியிலிருந்து உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட 2 T56 ரக துப்பாக்கிகளை காவல்துறையினர் மீட்டுள்ளனர். போதைப்பொருள் குற்றச்சாட்டில் தற்போது காவலில் உள்ள மோதர சத்துர என்ற சந்தேக நபரிடமிருந்து பெறப்பட்ட தகவலின் அடிப்படையில் இந்த சோதனை நடத்தப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த சந்தேக நபர் சமீபத்தில் துபாயிலிருந்து இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டுள்ளார். இந்த நிலையில் சந்தேக நபரின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் மீட்கப்பட்ட 2 துப்பாக்கிகளும் இயங்கும் நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. காவல்துறை கூற்றுப்படி மேற்படி சந்தேக நபர் சிவப்பு அறிவிப்பு வழங்கப்பட்டு தற்போது துபாயில் தலைமறைவாக உள்ள மோதிர நிபுணர் என்பவரின் சகோதரர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பின் பேருந்து போக்குவரத்து துறையை நவீனமயமாக்கும் நோக்கில் பசுமை நகரங்கள் உட்கட்டமைப்பு மற்றும் ஆற்றல் திட்டத்தின் கீழ் ஆய்வு மற்றும் அறிக்கை தயாரித்தல் பணிகள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன. குறித்த ஆய்வு மற்றும் அறிக்கை தயாரிக்கும் பணிகளை கொழும்பில் உள்ள பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் அலுவலகமும் ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்டமும் இணைந்து மேற்கொண்டுள்ளன. போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தின் அதிகாரிகள் மற்றும் இலங்கை ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்டத்தின் அதிகாரிகள் ஆகியோருக்கு இடையே நடைபெற்ற சந்திப்பின் போது குறித்த அறிக்கை உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பின் போது பிரதி பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் தெரேசா ஓ மஹோனி கொழும்பில் மின்சார பேருந்துகளை சேவையில் ஈடுபடுத்துவதை விரைவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகளை கோடிட்டு காட்டும் ஒரு செயல் திட்டத்தை உள்ளடக்கிய திட்டத்தின் விளைவுகளை அதிகாரப்பூர்வமாக வழங்கியுள்ளார். நாட்டின் பரந்த மின்சார போக்குவரத்து செயற்திட்டத்திற்கு ஆதரவு அளிப்பதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து இலங்கை ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்டம் அதன்போது விளக்கமளித்துள்ளது. பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தின்படி இலங்கையின் தேசிய கொள்கைகள் மற்றும் முன்னுரிமைகளுக்கு ஏற்ப மேலும் நிலையான, திறமையான மற்றும் எதிர்காலத்திற்கு தயாரான நகர போக்குவரத்து அமைப்பின் வளர்ச்சிக்கு இந்த முயற்சி பங்களிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. 2026ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைக்கான விண்ணப்பங்களை ஜூலை மாதம் 23ஆம் தேதி வரை இணையவழியூடாக சமர்ப்பிக்க முடியும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது.
இது தொடர்பில் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அனைத்து பாடசாலை விண்ணப்பதாரர்களும் அதிபர் மூலமாகவும் தனிப்பட்ட விண்ணப்பதாரர்கள் உரிய அறிவுறுத்தல்களின்படி இணைய வழியாகவும் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. தனிப்பட்ட விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்கும் போது தங்களது தேசிய அடையாள அட்டையை பயன்படுத்த வேண்டும் என்பதுடன் அடையாள அட்டை இல்லாத விண்ணப்பதாரர்கள் தங்களது பாதுகாவலரின் தேசிய அடையாள அட்டையை பயன்படுத்தி பதிவு செய்து கொள்ள வேண்டும். பரீட்சைகள் திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளமான https://www.donots.lk அல்லது https://www.onlineexams.lk EIC ஆகியவற்றிற்கு பிரவேசித்து விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் என பரீட்சைகள் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. அதேவேளை ஜூலை மாதம் 23ஆம் திகதி நள்ளிரவிற்கு பின்னர் இந்த பரீட்சைக்காக விண்ணப்பிக்க முடியாது என்பதுடன் எக்காரணம் கொண்டும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் இறுதி திகதி நீடிக்கப்பட மாட்டாது எனவும் அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இன்றைய நாளுக்கான காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.